ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பச்சை பயிரில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை பயிர் சுண்டலாவோ இல்லை கடையிலாவோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பச்சை பயிர் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கீங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்துடும். நீங்கள் முளைக்கட்ட பச்சை பயிர்னு இல்லை, வெறும் ஊற வச்ச பச்சை பயிர்லேயே கூட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 3 பல்லு பூண்டு அப்படி தோலோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை 2ம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சீரகம் சோம்பு 2ம் சேர்த்துக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சீரகம் சேர்த்துனா பிடிக்கல, வெறும் சோம்பு மட்டும்தான் சேர்க்கிறதுனா நீங்கள் அப்படியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். கூடவே 2லேருந்து 3 அணுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துருக்கீங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் 2-3 டைம் அடித்து எடுத்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்கோம்னால கொரகொரப்பாக இருக்கும். அங்கங்கே அந்த பச்சை பயிர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுணும். பச்சை பயிர் அங்கங்கே தட்டுப்படும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். அடுத்ததாக இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சேர்த்துனதுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். நாங்கள் கடலை மாவு சேர்த்துருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அதாவது இது சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் கடலை மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த மொறுமொறுப்புக்கு தகுந்த அளவுக்கு கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலாம் திரும்பி உப்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வடையாக தட்டி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் சின்ன சின்ன உருண்டைகளாக போடுறதுனால இந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு உருண்டை ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோலா உருண்டை டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பச்சைப்பயிர் கடையிலாவோ இல்லை முளைக்கட்டி நீங்கள் தாளித்து கொடுத்தாவோ விரும்பி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. பச்சைப்பயிறு மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு உருண்டை ரெடிங்க. நீங்கள் இதை டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூடில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லை மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வேகாமல் இருக்கும். மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு உருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.